ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். திஸ் இஸ் சைரோஸ் A to Z. நம்ம அக்ரீன் எக்ஸாட்டிக்ஸ்ல 26க்கும் மேற்பட்ட வகை வாட்டர் ஆப்பிள் இருக்குது அப்படின்றது தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பாலி சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் ஆப்பிள் வெரைட்டியை பத்தி தான். எஸ், இப்போ நீங்க பாத்துட்டு பாருங்க, பழம் வந்து இப்படிதான் இருக்கும். இதுவே வந்து பழம் இன்னும் ஃபுல்லா பழுக்கல இந்த வீடியோ நம்ம எடுக்கும்போது. ஸோ இந்த பாலி சம்பா பாக்குறதுக்கு வந்துட்டு தாய்லாந்து ரெட் மாதிரியே இருந்தாலும் தாய்லாந்து ரெட்டுக்கும் இதுக்கும் டேஸ்ட் வைஸ் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குங்க. தாய்லாந்து ரெட்டை விட இது வந்து ரேங்கிங்ல மிகப்பெரிய அளவுல மேல்நிலையில் இருக்கக்கூடியது. அதாவது டேஸ்ட் வந்து தாய்லாந்து ரெட்டை விட பல மடங்கு அற்புதமான இனிப்பு, பல மடங்கு டேஸ்ட் அதிகமா இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த பாலி சம்பா. கலரு, அந்த பாக்குறதுக்கு லுக், இதெல்லாம் தாய்லாந்து ரெட் மாதிரி இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பழத்தோட அடிப்பகுதி பாத்தீங்க அப்படின்னா தாய்லாந்து ரெட் வந்து ஒரு மாதிரி ஒரு மெரூனிஷ் ரெட்ல வரக்கூடியது, இது வந்து பிங்கிஷ் ரெட்ல வரும். அதுவும் அந்த அடிப்பகுதி, அந்த பாலினேஷன் நடக்கிற அந்த பழத்தோட அடிப்பகுதி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான டார்க் பிங்க் கலர்ல வரும். அதுதான் அந்த பாலி சம்பா நம்ம ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். அண்ட் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கக்கூடியதுங்க. தாய்லாந்து ரெட்டெல்லாம் இதோட கம்பேரே பண்ண முடியாது. கமர்ஷியலா பண்றதுக்கு ரொம்ப சூட்டபிளான வெரைட்டி தான். ஃப்ரூட்டோட சைஸுமே வந்து ஒரு மீடியமான நல்ல சைஸ் தான் வரும். கிட்டத்தட்ட தாய்லாந்து ரெட்டுக்கு ஈக்குவலா வரக்கூடியது தான். எஸ், அந்த கலர் பாருங்க, அந்த பாட்டம்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பழம் இன்னும் ஃபுல்லா பழுக்கல. அங்க பாருங்க, அந்த ஒரு நல்ல ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான பிங்கிஷ் ரெட் வரும். தாய்லாந்து ரெட்ல இந்த கலர் வராதுங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சோ நம்மளோட B4 ஏற்கனவே காமிச்சிருப்போம். அதுலயும் கிட்டத்தட்ட, அதாவது பாலி 4 ஒரு வெரைட்டி, அதுலயும் கிட்டத்தட்ட இப்படிதான் இருந்திருக்கும் உங்களுக்கு கலர். இந்த பழம் வந்து ஃபுல்லா பழுக்கல. இந்த இருக்கு பாருங்க, இது வந்து பாலி B4 வெரைட்டி. நம்ம ஏற்கனவே வீடியோல பாத்திருக்கோம். சோ அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஃப்ரூட்டோட சைஸ் வந்து B4 அளவுக்கு வராது. ஏன்னா அது வந்து நல்ல ஒரு ஜியான் சைஸ் வரக்கூடியது B4. பட் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு B4க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு அற்புதமான இனிப்பும் டேஸ்டும் கொண்டதுதான் இந்த பாலி சம்பா வெரைட்டி. பாட்லயும் வளர்க்கலாம், எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் வளரக்கூடியதான். கமர்ஷியலா பண்றதுக்கு ரொம்பவே சூட்டபிளான பிளான்ட் தான் இந்த பாலி சம்பா. இது வரைக்கும் உங்க கலெக்ஷன்ல இல்ல அப்படின்னா அக்ரீன் எக்ஸாட்டிக்ஸ் வாட்ஸ்அப்ல தொடர்பு பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட 6 இன்ச் பாட்ல லேயரிங் நாற்றுகள் வந்து விற்பனைக்கு தயாரா இருக்குதுங்க. And thank you so much for watching this video. Have a wonderful gardening experience. Bye bye friends. Thank you.